கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே அந்த காலவேளையும் கூட சீல் ஆஃப் லவ் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடனாய் நான் காணப்படுகிறேன். நமது காலவேளையும் கூட நம்முடைய வேதாமத்தில் சிறிய தியானமாக எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு பட்டணத்துக்கு சொல்லும் பொழுது, நாம் அவர் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று எங்கள் மிக தெளிவாக சொல்கிறார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு விசுவாசிகள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு விசுவாசியாகிய நமக்கு தேவனை பற்றி கொண்டு நாம் விசுவாசமாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் என்று சொல்லி படிக்கிறோம். முதலாவது காரியம் தைரியம் கிடைக்கிறது. மாத்திரம் இரண்டாவது காரியம் நான் படிக்கும் பொழுது திட நம்பிக்கையோடு என்று சொல்லி படிக்கிறோம். திட நம்பிக்கை கிடைக்கிறது. மூன்றாவது காரியத்தை நான் படிக்கும் பொழுது தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது காரியத்தை படிக்கும் பொழுது இந்த தைரியம். அநேக வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே பயம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை குறித்தான பயம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறதோ, இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறதோ, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறதோ, நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறதோ என்று சொல்ல முடியாத அந்த பயம் காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்தான பயம் காணப்படுகிறது. பிரியமான, நாம் எல்லாரும் விசுவாசிகள் என்று தேவனை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எக்கார்ந்து கொண்டும் பயம் இருக்கவே கூடாது. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் ஜீவாதி இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். அப்போது நாம் இங்கே இந்த தைரியத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது, நாம் அந்த 3 காரியத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது, அந்த 3 காரியத்திலும் இதுக்குண்டான அந்த ஒரு உதாரணமாக வாழ்ந்த நபரை குறித்து நான் பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாசிகள் தகப்பனாகிய ஆபிரகாம். நம்ம எல்லாருக்கும் அவருடைய வாழ்க்கையை பற்றி நன்றாக தெரியும். நம்ம படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 18 22 முடிய நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு கேதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசித்து வல்லவனானான். ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே நான் படிக்கும் பொழுது நம்முடைய ஆபிரகாம் குறித்தான வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது முதலாவது காரியம், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை குறித்து அந்த நம்பிக்கை இல்லாதிருந்தும் படிக்கிறோம். நான் எங்கே ஆண்டவர் என்ன எப்படி அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாக்குவார் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு இழிவாக பேசலை. மாறாக அங்கே வாசிக்கிற நம்பிக்கையோடைய விசுவாசித்தான். பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தில் நம்பிக்கை காணப்பட்டது. நம்பிக்கையோடைய விசுவாசித்தார். மாத்திரமில்லாமல் அவர் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிற சொல்லி படிக்கணும். அவர் விசுவாசத்தில் பலவீனம் காணப்படவில்லை. அவர் விசுவாசத்தில் தைரியம் காணப்பட்டது. பெரியவன், நம்முடைய விசுவாசத்தில் இன்னைக்கு தைரியம் காணப்படுகிறதா? மாத்திரமல்ல, அவன் ஏறக்குறைய 100 வயதுலாம் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும், மாத்திரமல்ல அங்கே சாரோட கற்பு செத்து போனதையும் அவர் எண்ணவில்லை. இனி எங்கே எனக்கு பிள்ளை பிறக்க போகுது, அவளை என்னோடய வாழ்க்கை முடிந்து விட்டு சொல்லி அங்கே தன்னுடைய வாழ்க்கை குறித்தான அந்த அற்பமான காரியம் அங்கே நினைக்கவில்லை. தேவன் மீது அங்கே விசுவாசம் வைத்தார். அவர் தைரியம் வைத்தார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து அங்கே அவிவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை. அவள் வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தில் அவிவிசுவாசம் காணப்படவில்லை. அங்கே சந்தேகம் காணப்படவில்லை. பெரியவன், நம்மை உண்டாக்கின தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது எக்காரத்தை கொண்டும் அது சந்தேகம் இருக்கக்கூடாது. தேவன் கண்டிப்பாக செய்வார். தேவன் நிச்சயமாக செய்வார். இன்றைக்குள்ளோ நாளைக்கோ எத்தனை நாட்கள் ஆனாலும், மாத்திரம் எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவனுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்று சொல்ல முடியாத விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அழகாக இருக்கும். அதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி அங்கே முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தின தன்னுடைய வாழ்க்கையில். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக நம்ம உண்டாக்கின தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படியாக அவருக்கு முன்பாக
பிரியமூலமாக இருக்க வேண்டும் சொல்லி நான் படிக்கிறோம். தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, தேவன் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அதில் நாம் எல்லோரும் முழு நிச்சயமாய் நாம் நம்பிக்கை வைக்கிறோமா? நம்முடைய விசுவாச முழு நிச்சயம் காணப்படுகிறதா? அப்படி நம்முடைய விசுவாச முழு நிச்சயம் காணப்பட்டால் அதுதான் நாம் உண்டாக்கின தேவனை மையப்படுத்த ஒரு காரியமாக இருக்கும். ஆகையினால் அந்த விசுவாசத்தில் வல்லவனானார். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, அவர் விசுவாசம் எல்லாருக்கும் இந்த காரியம் வாய்க்கும். அதான் படிக்கிறோம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி படிக்கிறோம். பிரியமான, நம்முடைய விசுவாசத்தில் எக்கார்ந்து கொண்டும் சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் நம்ம உண்டாக்கின தேவன் மீது நமக்கு ஒரு முழு நிச்சயம் வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கண்டிப்பாக என் வாழ்க்கையில செய்வார், என் வாழ்க்கையை உயர்த்துவார். இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒருவேளை அற்பமாக காணப்படலாம். ஒருவேளை இன்றைக்கு நான் ஜெபிக்கிற காரியம் அது நடைபெறாமல் இருக்கிறான், ஆனால் தேவன் கண்டிப்பாக என் வாழ்க்கையை ஒரு நாளில் உயர்த்துவார் என்று சொல்லும்படியான ஒரு விசுவாசம், நம்பிக்கை, முழு நிச்சயம் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆனால் நாம் கேட்குற காரியங்கள் எப்படியா இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து கொண்டு சொன்னால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14, நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்கள், நான் எந்த காரியத்தையும் அவர் சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். சித்தம் என்று சொல்லும் பொழுது உள்ளம் என்று அர்த்தம். அப்போது உள்ளம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய உள்ளத்தில் என்ன செய்ய நமக்கு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரை உம்முடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன என் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறோம், நான் விரும்புகிற காரியம் அல்ல, நான் ஜெபிக்கிற ஒரு காரியம் இருந்தாலும் அந்த காரியத்தை விட நீங்கள் எனக்கு ஆண்டவரை மேலாக செய்வீர். ஒருவேளை நான் ஜெபிக்கிற காரியங்களை தோல்வியில் முடிந்து போகலாம். தோல்வியில் முடிந்தாலும் கூட நான் படிக்கிறோம், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அதை எபேசியரில் நான் படிக்கிறோம். பெரியமானவர்கள், நாம் கேட்கிற காரியத்துக்கு மேலாக நம்முடைய தேவன் நமக்கு செய்ய வல்லவர். ஆனால் அந்த காரியம் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் அவர் சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். நம்முடைய சுய இச்சையின்படி நாம் கேட்க வேண்டாம். நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நீ செய்தே ஆகணும்னு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம உண்டாக்கின தேவனுக்கு கட்டளை போடுவதற்கு எந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கை என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, அது எனக்கு போதும். அதுதான் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். பாருங்கள், அங்கே ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவருடைய விசுவாச முழு நிச்சயம் காணப்பட்டது. மாத்திரமில்லாமல் ஆபிரகாம் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற காரியங்கள், நாம் கேட்குற காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் என்று சொன்னால் அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். மாத்திரமில்லாமல் நம்முடைய விசுவாசத்தில் எக்கார்ந்து கொண்டும் அங்கே அவிசுவாசமோ அல்லது பலவீனமோ அங்கே வந்துவிடக்கூடாது. நாம் தைரியமாக இருப்போம். இந்த உலகத்து பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் தேவன் நம்மை உயர்த்துவார். இன்றைக்கு ஒருவேளை நாம் எல்லாம் தாழ்ந்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்மை குறித்தான காரியங்கள் நிச்சயமாக தேவன் வாழ்க்கையில் செய்வார். ஆகிய நாம் எல்லோரும் அந்த சிந்தையோடு நாம் இருப்போம். மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தில் நாம் இன்னும் அப்படியாக நம் உண்டாக்கின தேவனுக்குள்ளாக நாம் உறுதியாக இருப்போம். மாத்திரமல்ல, முழு நிச்சயமாக நாம் அவரை நம்புவோம். மாத்திரமல்ல, நம்ம விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக நமக்குள்ளாக நாம் எல்லாரும் அவருக்குள்ள திருநம்பிக்கையாக இருப்போம். அப்படியாக இருந்து நாம் உண்டாக்கின தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் மகிமையை செலுத்தி நாம் அவர் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தேவன் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.